அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் திரு அதியமான் அவர்கள் தன்னை நாம் தமிழர் கட்சியில் இணைத்துக் கொண்டார். ஏற்கனவே அதியமான் அவர்கள் 2009 2011 வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில் பொறுப்பாளராக பயணித்த ஒரு நபர் தான். அதுக்கப்புறமேட்டுக்கு விலகி போய் தமிழக முன்னேற்ற கழகம் என்கிற கட்சியை தொடங்கி தமிழர் நலன் சார்ந்த விஷயங்களுக்காக பேசுறது, போராடுறது, இது மாதிரி தொடர்ச்சியா அரசியல்ல பயணிச்சுக்கிட்டு வராரு. இப்போதைக்கு நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்துல நாம் தமிழர் கட்சியில் தன் கட்சியையும் தன் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களையும் நாம் தமிழர் கட்சியில நேற்றைய தினம் இணைச்சிருக்கிறாரு. இது சம்பந்தமா ஒரு ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தாரு. ஊடக சந்திப்பு அப்படின்னு சொன்னாலே பொதுவா நம்ம பாட்டுக்கு போனோம்னாலாம் ஊடகம் நம்மள பேட்டி எடுக்க மாட்டாங்க. பத்திரிகையாளர் சங்கத்துல போய் நம்ம முதல்ல காசு கட்டணும். 5500 ரூபா எங்களுக்கு ஊடகங்கள் வர சொல்லுங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு காசு கட்டணும். காசு கட்டிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஊடக நண்பர்கள் எல்லாம் வருவாங்க, நம்ம பேட்டி கொடுப்போம். அதை அவங்களுக்கு தேவையான மாதிரி எடுத்து போடுவாங்க. சில பேர் போடவும் மாட்டாங்க. ஆனா நேற்றைய தினம் என்ன நடந்ததுன்னா, திரு அதியமான் அவர்கள் அவங்க கட்சி பொறுப்பாளர்களோடு நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சிருக்கிறாரு. ஊடக சந்திப்பை நடத்தினார் என்று சொல்வதை விட யூடியூப் சேனல்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட வரல. அந்த புகைப்படத்தை பாருங்க. நாம் தமிழர் கட்சியில நாங்க இணைய போறோம்னு சொல்லி ஒரு கட்சியின் தலைவரும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் வந்திருக்கிறாங்க. ஒரு முதன்மை ஊடகங்கள் கூட வரவில்லை. அதை காட்ட அவங்களுக்கு தயாரா இல்லை. அப்ப எந்த அளவுக்கு ஊடக புறக்கணிப்பு நமக்கு நடக்குதுங்கிறத பார்த்துக்கோங்க. இதுவே ஏதாவது ஒரு தொகுதியில எவனாவது ஒரு காலிப்பை நாம் தமிழர் கட்சியிலிருந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொன்னா, முதல்ல இந்த நாட்டிலேயே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நியூஸ் சேனல்னா சன் நியூஸ் தான். மைக்க தூக்கிட்டு பின்னாடியே ஓடுவாப்புல. அடுத்து இன்னும் இருக்கு, அது பேரெல்லாம் சொல்ல விரும்பல. அப்படியே போய் ஈமிக்கிற மாதிரி மிச்சிருவாங்க. பார்த்தா அப்படியே அடிக்கிடுவாங்க மைக்கு. அவ்வளோ மைக்கு இருக்கும். எல்லாமே முதன்மை ஊடகங்களுடைய மைக்கா தான் இருக்கும். அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே போறேன்னு சொன்னா வர ஊடகமோ ஒரு வெளிச்சமும் இணைய போறவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறத நினைக்கும் போது எவ்வளவு வேதனையா இருக்குங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்வதற்காக ஃபார்ம் கொடுப்பாங்க. உறுப்பினராக இணைச்சு கொள்றதுக்காக ஒரு ஃபார்ம் கொடுத்து அதை ஃபில்அப் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. பொதுக்கூட்டம் நடந்து முடிந்தவுடன் அந்த விண்ணப்பம் கொடுக்கப்படுகிறது. அந்த விண்ணப்பத்தை எல்லாரும் எவ்வளவு ஆர்ப்பரிப்போட எழுதுறாங்க அப்படின்னு பாருங்க. வயசானவங்க, இளைஞர்கள், பெண்கள் தன்னை இணைத்துக் கொள்வதற்காக அந்த இரவு நேரத்தில் அந்த விண்ணப்பத்தை எவ்வளவு ஆர்வத்தோடு மக்கள் எழுதுறாங்க அப்படிங்கிறத பாருங்க. இதுவும் எந்த வித மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முதன்மை ஊடகங்களிலும் வரவில்லை, வரவும் விடமாட்டாங்க. இவங்க ஊடகத்தை சொல்லி தப்பு இல்லை. அவங்க காசு கொடுக்குறாங்க, அவங்க ஓனர் என்ன சொல்றாங்களோ அதுதான் இவங்க செய்ய முடியும். ஒரு முதன்மை ஊடகத்தினுடைய முதலாளி உண்மையானவர், நேர்மையானவர், தமிழர் அப்படின்னு இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஊடகங்கள் நடத்தக்கூடியவங்களாம் பெரிய பெரிய கார்பரேட் ஆளுங்களை தான் இருப்பாங்க. அப்ப அவங்க சொல்றதுதான் அவங்க செஞ்சாகணும். ஆனா ஒருத்தனுக்கு நல்லது பண்ண முடியலனாலும் கூட கெட்டது பண்ணாம இருக்கணும். நீங்க நாம் தமிழர் கட்சியில் இணையக்கூடிய நபர்களை பேட்டி எடுத்து போடல, ஓகே, போட வேணாம், அதை நாங்க எதிர்பார்க்கல. விலகி போறவனை மட்டும் எதுக்கு விலகினார்கள்? கூண்டோடு காலி கூடாரமே காலின்னு என்ன இதுக்கு போடுறீங்க? அப்போ எவ்வளவு உழைப்பு பொறுப்பாளர்கள் எவ்வளவு உழைக்கிறாங்க களத்துல போய். அவங்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் கொச்சைப்படுத்தி வீணடிக்கக்கூடிய வேலைகளை இந்த முதன்மை ஊடகங்கள் செய்யுது. கட்சி காலி கூடாரமே காலி. அப்ப இத்தனை நாளா அந்த களத்துல நின்று வேலை செஞ்சவன் எவ்வளவு ஒரு வேதனை அடையக்கூடிய சூழலா இருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய பார்வைக்கே விட்டுறேன். இந்த மாதிரி தவறான போலியான செய்திகளை பரப்பி போலியான கருத்துருவாக்கத்தை உருவாக்கி ஒரு இனத்தினுடைய நம்பிக்கையாக எழுந்து வரக்கூடிய கட்சி அண்ணன் சீமான் வீழ்த்திடலாம் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். அண்ணன் சீமானுக்கோ நாம் தமிழர் கட்சிக்கோ செய்யக்கூடிய துரோகம் இல்லை. இந்த மக்களுக்கு, மக்களின் நலன் சார்ந்து ஒருத்தன் எழுந்து வரும்போது, தமிழர்கள் அப்படின்னு எழுந்து வரும்போது அதை அடக்குவதற்காக, ஒடுக்குவதற்காக ஒட்டுமொத்த பேர் வேலை செய்றீங்கல்ல. உங்களை உங்க வீடியோவெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். ஏன் இவ்வளவு அடக்குமுறைகள், ஊடக புறக்கணிப்பு நடக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே போதும்.
இப்போ திமுக இருக்கு, திமுகவுக்கு எதிர்கட்சினா அதிமுகவை சொல்லலாம், நாம் தமிழர் கட்சியை சொல்லலாம், இன்னும் பல கட்சிகளை சொல்லலாம். ஆனா உண்மையாவே எதிர்கட்சி, உண்மையாவே திராவிடம் என்கிற சித்தாந்தத்தையும் திமுக என்கிற கட்சியையும் உண்மையாவே எதிர்க்கக்கூடிய கட்சினா அது நாம் தமிழர் கட்சி தான். இப்போ அதிமுக ஆட்சி அமைக்குது, அவங்க ஒரு 5 வருஷத்துல இருக்காங்க ஆட்சியில. அப்படின்னா திமுகவுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. இவங்களுடைய சித்தாந்தம் உயிர் போட்டு தான் இருக்கும், பெரியார் என்கிற பிம்பமும் உயிரோட தான் இருக்கும். ஒருவேளை அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் இந்த மண்ணில் ஒரு வலிமை மிக்க அரசியல் படையா உருவாகி இப்பயே உருவாயிட்டு தான் இருக்கும். பதவிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்படிலாம் வச்சிருந்தோம்னா திமுக என்கிற கட்சி இருக்கும், ஆனா திராவிடம் என்கிற சித்தாந்தம் இருக்காது. பெரியார் என்கிற அந்த பிம்பத்தை பத்தி வாயவே திறக்க முடியாத அளவுக்கு நல்லா பெரிய ஆப்பா எடுத்து சொறி விட்டு போயிருவோம். ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் மிகப்பெரிய சம்பவக்காரங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அவர் ஒரு விஷயத்த பேசினாருன்னா அது பெரிய அளவு பூதாகரமா வெட்டிக்கும், சர்ச்சையாகும். கடைசியில யாருக்கு பிளஸ்ல முடியும்? நமக்கு தான். இந்த பெரியார் விஷயத்துல யாருக்கு பிளஸ்ல முடிஞ்சது? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல 25,000 ஓட்டு நமக்கு தான். பெரியார் என்றவர் ஒரு கேவலமானவர், கேடுகட்ட கேவலவாதி, தமிழ் இனத்தின் விரோதி, தமிழ் இனத்தினுடைய எதிரி, துரோகின்னு சொல்ல முடியாது. கலைஞர் கருணாநிதியை துரோகின்னு சொல்லலாம், ஈவேராவை துரோகின்னு சொல்ல எனக்கு மனசு வராது. அவர் எதிரிங்க, அவர் நேரடியாவே எதிர்த்துட்டாரு. என்னடா இருக்கும் தமிழ்ல, இந்த தமிழ் சனியனை விட்டு தொலைங்க, தமிழ் மக்கள்லாம் தேவடியா மக்கள் இப்படின்னு வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. அப்ப அவரை நம்ம துரோகின்னு சொல்லக்கூடாது. இவர் இங்க ஒரு முத்தமிழறிஞர் இருந்தாரு, இவரு தான் துரோகி. இவர் தமிழர் நலன் சார்ந்த விஷயங்கள்லாம் பேசுவாரு, ஆனா தேயிலை விவசாயிகளை கொள்ளுவாரு, ஈழத்துல போர் நடக்கும்போது அமைதியா இருப்பாரு, போலி உண்ணாவிரதம் இருப்பாரு. இவரு தான் துரோகி. அப்ப இந்த சித்தாந்தத்தையே காலி பண்ணிட்டோம்னா அவங்க எதை சொல்லி ஓட்டு கேட்பாங்க? கலைஞர் ஒரு கரப்ஷன் ஃபாதர் ஆஃப் கரப்ஷன், அதாவது ஊழல்களின் தந்தை. அவரு செஞ்ச சாதனையை சும்மா வேணா சொல்லிக்கலாமே, விளம்பரமா போட்டுக்கலாமே, ஒழிய ஒன்றும் இல்லை. பெரியார் அவர் ஒரு தமிழ் இனத்தின் எதிரி, அவர் ஒரு கேடுகட்ட கேவலவாதி, அவர் ஒரு முற்போக்கு என்கிற பேர்ல தாலி அறுத்தறிங்க, கர்ப்பப்பையை உருவி எறிங்கன்னு பேசிய ஒரு முட்டாள். அப்ப எதை சொல்லுவீங்க ஓட்டு கேட்பாங்க? உண்மையை போட்டு ஒட்டச்சி சுக்குநூறா நொறுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நொறுக்கிடுவோங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கு. அதனாலதான் இவ்வளவு அடக்குமுறைகள் நமக்கு வருது, இவ்வளவு ஊடக புறக்கணிப்புகள் நமக்கு நடக்குது. இதை நம்ம எப்படி கடந்துட்டு போறோம்னா, இந்த லெப்ட் ஹேண்ட்ல தான் அண்ணன் சீமானர்கள் டீல் பண்ணி போயிட்டு இருக்காரு. நம்ம நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி போன சில நிர்வாகிகள் வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா, இந்நேரம் நாம் தமிழர் கட்சி 15-16 விழுக்காடை தாண்டி போயிருக்கணுங்க. இந்த இடத்துல நிக்கிறதுக்கு காரணம் சீமான் தாங்க. சீமான் ஒண்ணுமே பண்ண மாட்டாருங்க, ஒரு பெரிய ஒரு ஆக்கப்பூர்வமா கொண்டுட்டு போக மாட்டேங்கிறாரு, சில விஷயங்கள் எல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை வச்சாங்க. உண்மையாவே இந்த ஊடக புறக்கணிப்பு நடக்காம அண்ணன் சீமான் அவர்கள் பேச்சுக்களை எல்லாம் இந்த ஊடகங்கள் எடுத்து போட்டு மக்கள் மத்தியில காட்டியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அண்ணன் சீமான் தான் ஆட்சியிலே இருந்திருக்கணும். அவங்க காட்டுனதெல்லாம் என்ன? ஊடகங்கள்ல சீமான் இந்த பெண்ணோடு தொடர்பில் இருந்தார், ஏறுமுறை கடுக்கடைப்பு, இதைத்தான் ஊடகங்கள்ல காட்டினாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மலைகளை காக்கணும், கனிம வளத்தை காக்கணும், விவசாய காக்கணும், தற்சார்பு பொருளாதாரத்துக்கு வரணும், அது சொன்னதெல்லாம் எந்த காலத்துல மெயின் ஸ்ட்ரீம் மீடியால எடுத்து போட்டிருக்காங்க? யாராவது எடுத்துக்காட்டுங்க பார்க்கலாம். அப்ப இவ்வளவு ஊடக புறக்கணிப்பு நடக்கும் போது ஒருத்தர் எழுந்திருச்சு வராருன்னா அண்ணன் சீமான் தான் ஒரிஜினல் சம்பவக்காரன், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அண்ணன் சீமான் பின்னாடி இன்னைக்கு நம்ம நின்னாதான் ஒற்றுமை அடைய முடியும். இந்த தமிழ் சமூகங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தி இன்னைக்கு அண்ணன் சீமான்கிட்ட மட்டும்தான் இருக்கு, வேற யார்ட்டையும் கிடையாது. ஏன்னா அண்ணன் சீமான் ஏற்றுக்கொண்ட தலைவன் யாரு? அந்த தலைவனின் பெயரை சொன்னால் எல்லாரும் கை தட்டுவாங்க. தட்டுற கையில எது வன்னியர் கை, எது பறையர் கை, எது தேவர் கை, தேவேந்திரர் கை, நாடார் கை, கோனார் கை, செட்டியார் கையெல்லாம் கிடையாது. எல்லா கைகளும் இணைந்து நிற்கிறது நாங்கள் தமிழர்கள் என்று. யாருடைய பெயரை கேட்கும்போது? எங்களுடைய தேசிய தலைவரின் பெயரை கேட்கும்போது. அப்படிப்பட்ட ஒரு தலைவனை, தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தினுடைய தலைவரை, இவர் தான் எங்க தலைவர், இவர் தான் எங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி பேசி இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா வளர்ந்திருக்காருன்னா சம்பவக்காரன் சீமானால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு தமிழக முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அதியமான் மற்றும் பொறுப்பாளர்கள்லாம் இணைஞ்சிருக்கிறாங்க. இன்னும் பல நபர்கள் தன்னை ஆர்வத்தோடு இணைச்சுக்கிறாங்க. பார்க்கலாம். கட்சி காலி கூடாரங்காலின்னு பேசுவவனுக்குலாம் செருப்படி இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, 2026 இருக்கு. நன்றி, வணக்கம்.